பரந்தூரில் 15 கிராமங்களை அப்புறப்படுத்தி 26 ஏரி குளங்களை நாசப்படுத்தி அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பளிக்காமல் நீங்கள் டாடா பிர்லா போன்ற பெரும் நிறுவன முதலாளிகளுக்கு எதற்கு விமான நிலையம் அமைப்பதற்கு 5000 ஏக்கரை கையகப்படுத்தி தரீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். என்னுடைய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய வாழ்வுரிமையை பதிக்கின்ற அதானி துறைமுகம் அமைப்பதற்கு என் கடலோடிகள் என்று அழைக்கப்படுகின்ற அந்நிய செலவாணியை பெருமளவில் தமிழ்நாட்டுக்கு பெற்றுத்தருகிற என் தமிழ்நாட்டு மீனவர்கள் வயிற்றுலையா அடிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அதேமாரி செய்யார் ஷிப்காட் விரிவாக்கத்தை நான் ஏன்னா கடலூர் ஷிப்காட்டால் பாதிக்கப்பட்ட ஒருவர் இன்றைக்கு தெற்காசியாவில் மனித இனம் வாழ்வதற்கு லாய்க்கற்ற பகுதி என்று முத்திரை குத்தப்பட்ட அதுபோன்று நாளைக்கு திருவண்ணாமலை மாவட்டமோ செய்யாரும் மாறிவிடக்கூடாது என்கிற அக்கறையில் நான் பேசுகிறேன். இன்றைக்கு திருப்பூர் சாயப்பட்ட தொழிற்சாலைகளால் எப்படி அந்த மக்கள் அவதிக்குள்ளாகிறாங்க, ஈரோடு சாயப்பட்ட தொழிற்சாலைகளாக எப்படி இன்றைக்கு அங்கே மண்வளம், நீர்வளம், நிலவளம், காற்றின் மாசு எவ்வளவு பெரிய அளவில் பாதிப்பு கடந்திருக்கிறது. ஆக இப்போது பக்கத்திலே பார்க்குறோம், அண்டை மாநிலத்தில் கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவுகள். ஆக இயற்கையை நீங்கள் மிகப்பெரிய அளவில் அழிவுக்குள்ளாகிறீர்கள்.